Hi students, welcome to BIMI Max. Make 10th standard Max. 4th chapter Geometry exercise 4.2 third sum பார்க்கலாம். In triangle ABC, DE are points on the sides AB and AC respectively. Show that DE is parallel to BC if AB equal to 12 cm, AD equal to 8 cm, AE equal to 12 cm and AC equal to 18 cm கொடுத்துருக்குறாங்க. இதில் triangle ABC இதில் AD equal to 8 cm கொடுத்துருக்குறாங்க. AB வந்து AB equal to டோட்டலாக இது வந்து 12 cm கொடுத்துருக்காங்க, இது மட்டும் 8 cm கொடுத்துருக்காங்க. இப்போ AE வந்து 12 cm கொடுத்துருக்குறாங்க, AC வந்து ஃபுல்லாக 18 cm கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 18லேருந்து 12 மைனஸ் பண்ணோம்னா 6 cm தான் EC. அதே மாதிரி இங்கே 12 இங்கே EC 18லேருந்து 12 மைனஸ் பண்ணோம்னா 6 cm. இங்கே டோட்டலாக 12 கொடுத்துருக்காங்க, இந்த 12லேருந்து இந்த 8 மைனஸ் பண்ணோம்னா இந்த DB கிடச்சிடும். BD இது 4 cm. அப்போது DB ஈக்குவல் டு இது DB ஈக்குவல் டு 12 மைனஸ் 8, 12 மைனஸ் 8 வந்து 4 cm. இப்போ EC இதுவும் தெரியாது. அப்போ இதுலேருந்து டோட்டலாக இருக்கிறதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இதோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ 18 மைனஸ் 12 வந்து 6 cm. அப்போது EC வந்து 6 cm கண்டுபிடிச்சாச்சு. இப்போது AD பை DB அது வந்து AD வந்து 8 பை DB வந்து 4 ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணால் 4ஆல் 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு AE பை AC, AE பை AC அப்போ இது வந்து 12 பை 6 AE பை AC. இப்போ இது ட்ரையாங்கிள் ABC கொடுத்துருக்குறாங்க. இதில் AD வந்து 8 cm கொடுத்துருக்குறாங்க. AB வந்து AB ஈக்குவல் டு 12 cm. டோட்டலாக இது ஃபுல்லாக 12 cm கொடுத்துருக்காங்க, இதில் இது மட்டும் 8 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து 12லேருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா இதோட வேல்யூ கிடச்சிடும் 4 cm. அதே மாதிரி இங்கே AE வந்து 12 cm கொடுத்துருக்காங்க, AC ஃபுல்லாக 18 cm கொடுத்துருக்காங்க. இப்போ 18லேருந்து 12 மைனஸ் பண்ணோம்னா 6 cm தான் இந்த EC. அப்போ DB ஈக்குவல் டு 12 மைனஸ் 8, இந்த 12 மைனஸ் 8 வந்து 4 cm. அதே மாதிரி EC ஈக்குவல் டு 18 மைனஸ் 12 வந்து 6 cm. அப்போ AD பை DB, AD பை DB ஈக்குவல் டு 8 பை 4 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 2. அதே மாதிரி AE பை இங்கே AC ஈக்குவல் டு இங்கே 12 கொடுத்துருக்குறாங்க, AE வந்து 12, இங்கே AC வந்து 6, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது EC அது 6 ஈக்குவல் டு AE பை AC ஈக்குவல் டு 12 பை 6 ஈக்குவல் டு 2. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் வந்துடுச்சு. அப்போ AD பை DB ஈக்குவல் டு AE பை AC. இதையே இப்படி போடலாம் பாருங்கள். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு AD பை AB ஈக்குவல் டு இங்கே AD வந்து 8 கொடுத்துருக்குறாங்க, 8 பை இங்கே AB வந்து 12 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் 4 2s are 8, 2 4s are 8, 3 4s are 12, 2 by 3. இந்த சைடு வந்து AE பை AC. இப்போ AE வந்து 12, AC வந்து 18 ஈக்குவல் டு 2 by 3. இதுவும் 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s are 12, இது வந்து 3 6 are 18. நெக்ஸ்ட்டு AD பை AB, அப்படி AD பை AB அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ AD பை AB ஈக்குவல் டு AE பை AC ஈக்குவல் டு ரெண்டுமே 2 by 3ன்னு வந்துருக்குது. அப்போ 2 by 3 பை கான்வர்ஸ் ஆஃப் BPT DE இஸ் பேரலல் டு BC, ஹென்ஸ் ப்ரூவ். அதே மாதிரி இதில் வந்து பை கான்வர்ஸ் ஆஃப் BPT தியரம் இங்கே DE இஸ் பேரலல் டு BC, ஹென்ஸ் ப்ரூவ். அதான் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளான சம், ஈஸியான சம்மும் கூட. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.